அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய அரிசி பயன்படுத்தியும் நம்ம லட்டு தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் விஷமுறிவு சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாரம்பரிய அரிசியில் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சிவப்பு அரிசி எடுத்துக்கோங்க, கருப்பரிசி எடுத்துக்கோங்க, வெள்ளை நிற அரிசி எடுத்துக்கோங்க. அது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் தான் நான் பவுடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நிலக்கடலை. பச்சை நிலக்கடலையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இல்லை வறுத்த கடலை தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலும் தாராளமாக அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம், உருண்டை வெல்லம். அதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அப்படியே வந்து சீவல் இது பண்ணிக்கோங்க. ஒன்றா ரெண்டாக தட்டணும்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் நல்ல ஒரு இதாகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு கல் மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி அப்படியே சின்ன சின்ன இதில் நீங்கள் சீவல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டு அரைக்கும் பொழுது நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வறுத்து எடுத்துட்டு அந்த தோலை நீக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். தோலை முழுசாக எடுக்கிறது உங்களோட விருப்பம், ஒன்று ரெண்டு எடுக்கிறது உங்களோட விருப்பம். நான் ஓரளவுக்கு மட்டும்தான் தோல் எடுப்பேன், முழுசாக தோல் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இதை நல்லா ஆற வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடலையை நல்லா ஆற வச்சு நல்லா நான் தோலை ஒன்றா ரெண்டாக தான் ஊற்றியிருக்கேன். முழுமையான தோல் நான் எடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். இல்லை உங்களுக்கு எல்லாத்தையுமே தோல் முழுதாக எடுக்கணும் அப்படின்னா எல்லா தோலையுமே முழுசாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தோல் ஒரு பொட்டும் கூட இல்லாமல் நீங்கள் உதுத்தி எடுத்துறனால எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க வெல்லத்தை. நீங்கள் நிலக்கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, அதாவது இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கப்பளவில் சொல்கிறேன். எனக்கு எல்லாமே அந்த கை அளவில் தான் அதிகமாக நான் செஞ்சு பழக்கம். ஓகேங்களா? முதல்ல ஒரு சுற்றிக்கணும். ஒரு சுற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடலையை நான் ஒரு சுற்றி இருக்கேன். ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த பாரம்பரிய அரிசியோட பவுடர், அதாவது நான் விஷமுறிவு சம்பா அரிசி பவுடர் வச்சுருக்கேன். அதில் 2 கப்புக்கு நான் 1 கப் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ இது எந்த அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கரி இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு கப் அளவு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இனிப்பு எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 1.25 கப்பு அளவுக்கு போட்டுக்குங்க வெல்லம். இனிப்பு எனக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்போ 1/2 கப்போ எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுறேன். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நான் அங்கங்கே 1 2 கடலையை 1 2 அரைச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி கடலை அங்கங்கே நமக்கு லட்டு சாப்பிடல தட்டுப்பட்டுச்சுன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம அப்படியே எடுத்து லட்டு பிடிச்சிடறோம்.
நிலக்கடலையோட நமக்கு தேவையான பாரம்பரிய அரிசி சேர்த்து நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அந்தந்த பாரம்பரிய அரிசியில் நீங்கள் டைரெக்டாக லட்டு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம நெய்யை மட்டும் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். வெள்ளைப்பாகு ஊற்றினோம்னா நம்ம சேல்ஸுக்காக கொண்டு போக முடியாது. அப்போ லைஃப் வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் நம்ம லட்டு கொடுக்கணும் அப்படின்னா வெல்லம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த முறை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாரம்பரிய அரிசி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சிவப்பரிசி இல்லை கருப்பு கவுனி அரிசி, அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை அரிசி. ஓகே, சாப்பாட்டு அரிசி மட்டும் சேர்த்திக்காதீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காக ஏன்னா நார்மலான பச்சரிசி சேர்த்திக்கலாம். ஆனால் அதுவும் டேஸ்ட்டு இதாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது, வித்தியாசப்படுது. பாரம்பரிய அரிசி சிவப்பரிசியில் நீங்கள் எது சேர்த்திட்டிங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தே எது சம்மந்தமான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் நிச்சயமாக சொல்லுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.